ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மோவின் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த 50 ரியாலிட்டி கேம் ஷோ உடைய ஃபினாலே எபிசோட் பற்றின அப்டேட் தாங்க. ஃபினாலே எபிசோட் இன்றைக்கு, அதாவது 22/3/2026 தேதி கலர்ஸ் டிவியில் ராத்திரி 10:30 மணிக்கும், ஜியோ ஹாட்ஸ்டாரில் ராத்திரி 9 மணிக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுதுங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களுக்கு நல்ல பரிச்சயமான 50 செலிபிரிட்டிஸோட இந்த ஷோ ஆரம்பிச்சிதுங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஒன்று யூடியூப்ல இருந்து வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லைன்னா ஏற்கனவே ரியாலிட்டி ஷோவில், அதுவும் கேம் சம்மந்தமான ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, மேலும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்த்து தான் அந்த 50 கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 50ல் நம்ம சவுத்துலேருந்து ஸ்ருத்திகா அவர்கள் மட்டும்தாங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பயணம் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க இருந்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க. எல்லாத்தையும் கலகலப்பாக வச்சுருந்தாங்க. எபிசோட் நம்பர் 42ல் நம்ம ஸ்ருத்திகா எவிக்ட் ஆயிட்டாங்க. மற்ற ரியாலிட்டி ஷோவில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் த 50ல் இருந்ததுங்க. அது என்ன அப்படின்னாக்கா, டேஞ்சர் ஜோனில் கண்டஸ்டண்ட்டை அனுப்புகிறதும் ஹவுஸ்மேட்ஸ் தான். டேஞ்சர் ஜோனில் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸை சேவ் பண்ணுறதும் ஹவுஸ்மேட்ஸ் தான். இங்கே வந்து மக்கள் ஓட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல், வழக்கமாக ஒரு கேம் ஷோ இல்லைனா ரியாலிட்டி ஷோவை வின் பண்ணால் வின்னருக்கு தான் வந்து பரிசு தொகை கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த வின்னரை ஃபாலோ பண்ண ஒரு ஃபேனுக்கு தான் கிடைக்க போகுது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு பிடிச்சமான செலிபிரிட்டியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி டாப் 5 செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த டாப் 5லேருந்து யார் வின்னர் ஆகுறாங்களோ, அவங்கள ஜியோ ஹாட்ஸ்டாரில் யார் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த ஃபேன்ஸ்லேருந்து ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி பரிசு தொகை அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பரிசு தொகை 50 லட்சங்க. ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலுமே, ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த இந்த கேம் ஷோவில் இதை கண்டக்ட் பண்ணுறவர் பிக் பாஸில் வந்து வெறும் வாய்ஸ் கேட்குற மாதிரியே, இதில் மாஸ்க் போட்ட ஒரு மாஸ்க் மேன், அதாவது த லயன், அவர் தாங்க எல்லா டாஸ்க்குமே கண்டக்ட் பண்ணார். எவிக்ஷன் ப்ராசஸையும் வந்து நடத்தினார். ஸோ அவர் தான் வந்து இந்த கேமோடைய, இந்த மாளிகையோடைய ஹெட். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனிமல் ஆர்மி அப்படின்ட்டு மற்ற அனிமலுடைய மாஸ்க் போட்டவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த கேம் ஷோ. 50 கண்டஸ்டண்ட்டில் 32 கண்டஸ்டண்ட் வீட்டை அனுப்புது. கிட்டத்தட்ட ஒரு சேம் ப்ராசஸ் தான் இருந்துச்சுங்க. அரினா கேம் அப்படின்னு ஒரு கேம் நடத்துவாங்க ஒரு பெரிய கிரவுண்டில். அதில் வந்து மொத்தமாக இருக்கிற கண்டஸ்டண்ட்டை 4ஆவோ 5ஆவோ டீமாக பிரிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள தான் வந்து அந்த கேம் நடக்கும். இதில் வின் பண்ண டீம் வந்து சேவ் ஆயிடுவாங்க. லூஸ் பண்ண டீம்லேருந்து 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி நாமினேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த 10 பேர் இல்லை 6 பேர் இவங்களில் மறுபடியும் சேவ் பண்ணதுக்காண்டி மற்ற எல்லாருமே ஓட் பண்ணணும். லீஸ்ட்டாக ஓட்டு வாங்கின ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ ஒரே நாள் எவிக்ட் ஆயிடுவாங்க. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்படி தான் வந்து 32 கண்டஸ்டண்ட் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. கடைசியாக 18 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கும்போது தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸில் எவிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஆரம்பித்தது கிரேசி டாஸ்கில் இருந்து தாங்க. லயன்ஸ் கிரேசி டாஸ்க். லயன் என்ன சொன்னார்னா, 3 பேர் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இந்த போட்டியில் பங்கெடுத்துக்கலாம். யார் தன்னை ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கோட்டியாடுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைசு, ஷிவ் மற்றும் ரஜத் வந்தாங்க. இவங்க 3 பேருக்கும் தலைக்கு 2 பில்லர், தூண் மாதிரி ரொம்ப வெயிட்டான தூணை 15 நிமிஷம் செயினில் இழுத்து பிடிச்சிட்டு நிற்கணுங்க. அதுதான் டாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 கிலோக்குள்ளே வெயிட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த டாஸ்க் போயிட்டு இருந்தது. இதில் ஷிவ் வந்து ஆரம்பத்திலே வந்து அந்த செயினை பிடிச்சி இழுக்கும்போது கை ஸ்லிப் ஆகி அந்த பில்லரை விட்டுட்டார். ஸோ அவர் வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியேறிட்டார். ஃபைசு மற்றும் ரஜத் வந்து கடைசி வரைக்கும் நின்று 2 கிலோவாக கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ ஆட் பண்ணாங்க. அந்த பில்லரோட வெயிட்டு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைசுக்கும் முடியவே இல்லை. ஆனாலும் ரஜத் அவரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு வழியாக அவங்க 2 பேரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. கிரேசி டாஸ்க் மற்றும் லயனுடைய டேர் டு டேர் டாஸ்கில் எப்போவுமே வந்து லயன் வந்து மணி கொடுப்பாரு பரிசா. அந்த மணி வந்து ஃபேன்ஸ்க்காக கொடுக்க போகிற அந்த 50 lakhஸில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாடி பில்டிங் லயன்ஸ் கிரேசி டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மணி பாட்டில் 30 lakhs 44,000 ஆட் ஆகிருந்தது. லயன் சொன்னார், இந்த டாஸ்க்கை நீங்கள் 3 பேர் பண்ணுறீங்க, 3 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா 6 lakhs நான் ஆட் பண்ணுவேன்.
ஒரு ஆளுக்கு 2,00,000 எத்தன பேர் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி நான் 2 லேக்ஸ் இதில ஆட் பண்ணுவோன்னு சொன்னாரு. ஃபைசு மற்றும் ரஜத் தான் இத சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. ஸோ அவங்க 2 பேருக்காக 4 லேக்ஸ் மணி பாட்ல ஆட் ஆயிடுச்சுங்க. அதனால டோட்டல் மணி பாட்டோட வேல்யூ இந்த டாஸ்க்குக்கு அப்புறம் 34,44,000 ஆயிடுச்சுங்க. அத தொடர்ந்து நடத்தப்பட்ட லயன்ஸ் டேர் டூ டேர்ல லயன் வந்து மறுபடியும் இந்த 3 பேரையே அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டாரு. அதாவது அவருடைய குகைக்கு கூப்பிட்டாரு. டென்க்கு கூப்பிட்டாரு. ஸோ அங்க வந்து 3 பேருக்கு முன்னாடியும் என்வலப் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. லயன் என்ன சொன்னாருன்னா, இந்த 3 என்வலப்லயும் ஒரு டாஸ்க் பண்ண சொல்லி குடுத்துருக்கு. அத நீங்க பண்ணுனீங்கன்னா, அதில குடுத்துருக்கிற அந்த மதிப்பு, அந்த பண மதிப்பு வந்து மணி பாட்ல ஆட் ஆகும்ன்னு சொன்னாரு. ரஜத் என்வலப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப 2,00,000 அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதுக்கு நீங்க 2 பேர இப்போ ஹவுஸ்ல இந்த வீட்ல இருக்கிற 18 பேர்ல 2 பேர இம்மீடியட்டா அந்த வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு எக்ஸிட் ஆர்டர் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. அ எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக். வெளிய இருந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுலயும் பிரின்ஸோட டீம். ஏன்னா ரஜத், ஃபைசு 2 பேருமே ஒரே டீம். ஷிவ் மட்டும் தான் அவங்களோட டீம். ஸோ என்ன சொல்ல போறாங்கன்னு திக்கு திக்குன்னு இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்த என்வலப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்ப, ஃபைசுக்கு வந்த என்வலப்ல 4 பேருக்கு எக்ஸிட் ஆர்டர் குடுங்க. 4,00,000 மணி பாட்ல ஆட் ஆகும்னு குடுத்துருந்துச்சு. ஷிவ்க்கு வந்து 6 பேருக்கு நீங்க எக்ஸிட் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, 6,00,000 மணி பாட்ல ஆட் ஆகும்னு குடுத்துருந்துச்சுங்க. இத பார்த்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு பயங்கர ஷாக். ஆனா, ரஜத் என்ன சொன்னாரு அப்டின்னாக்கா, நம்ம 6 பேர வெளியேத்திருவோம். 6,00,000 மணி பாட்ல ஆட் பண்ணிடலாம் அப்டி சொன்னதும், கேட்ட அவ்வளோ பேருக்குமே ஒரே அதிர்ச்சி. ரஜத் என்ன சொன்னாருன்னா, நம்ம 3 பேர் இருக்கிறோம். ஒரு ஆளு 2 பேர நாமினேட் பண்ணிருவோம். அப்போ 6 பேர் வந்துருவாங்க அப்டி சொல்ட்டாங்க. ஸோ, லயன்ட்ட சொல்ட்டாங்க, நாங்க 6 பேர எவிட் பண்ண போறோம் அப்டின்ட்டு. பிரின்ஸுக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா, அவங்க டீம்லேருந்து எப்படி 4 பேர இவங்க எடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும். ஸோ, அந்த 4 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க. ரஜத் வந்து என்ன சொன்னார்னா, ஸ்ருத்திகாவ நான் பிரின்ஸ்ட்ட எவ்வளோ தடவ சொல்லியிருந்தேன். அவங்கள வந்து நாமினேஷன்ல போடாதீங்க. அது மாரி போட்டாலுமே அவங்களுக்கு வோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா, சரின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஸ்ருத்திகாவ எவிக்ட் ஆக வச்சுட்டாரு. அ ஸோ, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா, இவங்க 2 பேருமே எப்போ நாமினேஷன் நடந்தாலும், எவிக்ஷன் நடந்தாலும் பேசிக்குவாங்க. என்னோட அந்த ஆள நீங்க போடாதீங்க. என்னோட அந்த ஆள போடாதீங்க. இவங்கள சேவ் பண்ணுங்க, அவங்கள சேவ் பண்ணுங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் ஆப்போசிட் டீமா இருந்தாலுமே, பேசி தான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. ஆனா, ரஜத் வந்து ஸ்ருதிகா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லியுமே ஸ்ருதிகாவ வெளிய எடுத்ததுனால, பழி வாங்குற விதமா அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, பிரின்ஸ் டீம்லருந்து அவருடைய 2 இம்பார்ட்டன்ட்டான ஆள அவரு வந்து எவிக்ட் பண்ணிட்டாரு. யாரெல்லாம் அப்டின்னாக்கா, சிவித் மற்றும் ஹமீத். அவரு சொல்லியே பண்ணாரு. "ஸ்ருதிகாகாவ நான் இந்த பழி வாங்குறதுக்காண்டியே உங்கள நாமினேட் பண்றேன்" அப்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ இத கேட்டு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. அடுத்து ஃபைஸ் என்ன சொன்னார்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஃபைஸ் மற்றும் அத்னன வேணும்னே பிரின்ஸ் டீம் வந்து நாமினேஷன்ல போட்டு எவிக்ட் பண்ணாங்க. அதுக்கு அத வந்து என்னால மன்னிக்கவே முடியாது. அதனால நானும் பிரின்ஸோட ரொம்ப நெருங்குன 2 பேர நான் எவிக்ட் பண்ண போறேன் அப்டின்னு சொல்லிட்டு, பிரின்ஸ் அவர்களுடைய மனைவி யுவிகா அவர்களையும், ஆருஷி பிரின்ஸோட ரொம்ப ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் அவங்க. அவங்க 2 பேரையும் நான் எவிக்ட் பண்றேன் அப்டின்னு சொல்ட்டாங்க. ஸோ ஃபைசு மற்றும் ரஜத் பிரின்ஸோட ரொம்ப நெருங்குன ஆட்கள நாமினேட் பண்ணதுனால, வேற வழி இல்லாம ஷிவ் வந்து ரஜத்தோட 2 ஃபேவரைட் ஃப்ரெண்ட்ஸ் லவ் கட்டாரியா மற்றும் லக்ஷய வந்து அவரு எவிக்ட் பண்ணிட்டாரு. ஸோ மொத்தமா ஒரே நாள்ல 6 பேர் எவிக்ட் ஆயி வெளிய போயிட்டாங்க. ஸோ 18 பேரா இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து 12 பேரா குறைஞ்சுட்டாங்கங்க. இந்த 12 கண்டஸ்டன்ட்க்கும் ஒரு செமி ஃபினாலே நடத்தப்பட்டுச்சுங்க. அதுல வந்து 3, 3ஆ 4 டீம் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாரு லயன். அப்புறமா டாஸ்க் எப்படி நடந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த டாஸ்க் நடக்கிற அந்த கிரவுண்ட்ல நெறைய பொட்டலங்களா தொங்க விடப்பட்டிருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 100 எல்லாத்துலயுமே நம்பர் எழுதப்பட்டிருந்துச்சு. அதுல 25 பொட்டலங்கள் ஒரு கலராவும், அடுத்த 25 இன்னொரு கலராவும், அப்படி மொத்தமா 4ஆ டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க 4 கலர்ல. லயன் என்ன சொன்னாருன்னா, "இப்ப நீங்க 4 டீம் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கலர சூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபடி எல்லாருமே ஒரு கலர சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லயன் என்ன சொன்னாருன்னா, "நான் 4 ரவுண்டா இந்த கேம நடத்துவேன். ரவுண்ட்ல நான் வந்து ஒரு விடுகதை மாரி ஒண்ணு சொல்லுவேன். அதுக்கு நீங்க வந்து அதோட ஆன்ஸர் வந்து நம்பர்ல இருக்கும். ஸோ, இப்போ 1லேருந்து 25க்குள்ள அந்த செக்ஷன செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த 3 பேரும், இவர் சொன்ன அந்த விடுகதை கேட்டதுமே, அங்க இருக்கிற ஒரு டவர் மாரி இருக்குங்க. அதுல ஏறி போயி, அதுக்கு ஆன்ஸர் எந்த நம்பரோ, அந்த நம்பருக்குள்ள 2 கோடி எடுத்துட்டு வரலாம். அதாவது இவங்களுக்கு வந்து சந்தேகமா இருந்தா இன்னொரு கோடி எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்து, கீழ வந்து அந்த நம்பர் போட்ட அந்த பொட்டலத்த வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கம்பால அடிக்கணுங்க.
அடிச்சு அத ஓப்பன் பண்ணுனாக்கா, அதுலருந்து தம்ஸ் அப் பாட்டில் வந்து விழுங்க. தம்ஸ் அப் பாட்டில் வந்து அ ஆக்சுவலா இந்த செமி ஃபைனல வந்து தம்ஸ் அப் தான் ஸ்பான்சர் பண்றாங்க. அதனால அந்த தம்ஸ் அப் பாட்டில் வந்து எந்த பொட்டலத்திலருந்து விழுதோ, அந்த பிளேயர் வந்து சேவ் ஆயிருவாரு. மொத்தம் 4 டீம் இருக்கு. ஒவ்வொரு டீம்லயும் 3 பேரு. 3 பேர்லருந்து யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த தம்ஸ் அப் பாட்டில் கிடைக்கும். அந்த ஒருத்தர் வந்து சேவ் ஆயிருவாரு. ஸோ மொத்தமா 12லருந்து டைரக்ட்டாவே 4 பேரு ஃபினாலேக்கு செலக்ட் ஆயிருவாங்க. ஸோ இதுதாங்க அந்த கேம். ஸோ கேம் படி அவரு ஒரு கொஸ்டினா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ரஜத், நேஹல், ஊர்வஷிக்கு வர கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் உங்கள் உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கும் பிரிவு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 21. ஸோ அத ரஜத் வந்து கரெக்ட்டா எடுத்துடுறாரு. ஃபைஸுக்கு வந்து நம்ம பேக் அதாவது முதுகுல எத்தன போன்ஸ் இருக்கு அந்த மாரி. அதுக்கு வந்து 33 ஆன்சர். ஸோ அத வந்து ஃபைஸ் வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்தபடியாக காக்காஜி, ரித்தி மற்றும் விக்ராந்த்க்கு வர்றது, விண்வெளி தொடங்கும் இடம் பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளதோ, அதே புள்ளி மைல்கல்லில் கணக்கிடப்படுகிறது. நான் மைல்கல்லில் கணக்கிட்டால் அதற்கு விடை என்னவாக இருக்கும்? ரொம்பவே கஷ்டமான கொஸ்டின்ங்க. ஆனா, அ அதுக்கு ரஜத்து, பிரின்ஸ் இவங்கலாம் கொஞ்சம் ஏதோ கால்குலேஷன்லாம் பண்ணி 62 அப்படின்னு சொல்றாங்க. அதான் காக்கா வந்து அ கரெக்ட்டா எடுத்துடுறாரு. ஆக்சுவலி அவருக்கு நெறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. மனிஷாராணியும் சொல்றாங்க 62, 62ன்னு. பிரின்ஸ் சொன்னத கேட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அவரும் கரெக்ட்டா அத எடுத்துடுறாரு அவங்க டீம்ல. அதுக்கு அடுத்தபடியா அ பிரின்ஸ், ஷிவ் மற்றும் கிருஷ்ணாக்கு என்ன வருதுனாக்கா, அவங்களுக்கு என்ன வருதுனாக்கா, கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த நம்பர மறக்க மாட்டாங்க அப்டின்ட்டு. அதாவது 83ல வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க இல்லையா? ஸோ 83 தான் அதோட ஆன்சர். அத பிரின்ஸ் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்ச எல்லாருமே வந்து ஃபைனலிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ டாப் 5ல அவங்க எல்லாருமே செலக்ட் ஆயிடுறாங்க 4 பேர். இதில பிரின்ஸ் ஒரு ட்விஸ்ட் பண்ணிடுறாரு. என்ன பண்றாருன்னா, எனக்கு இதுவரைக்கும் தான் விளையாடணும். இதுக்கு மேல எனக்கு விளையாட வேண்டாம். நான் யார்கிட்டயும் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் வேற யாரையாவது தான் ஜெயிக்க வைப்பேன் அப்டின்ட்டு. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த அ ஃபினாலே டிக்கெட்ட நான் ஷிவ் குடுக்குறேன் அப்டின்னு சொல்லிடுறாரு. லயன் என்ன சொல்றாருன்னா, ஓகே நாங்க உங்களுடைய அந்த கோரிக்கைய நாங்க ஏத்துக்கிறோம். ஆனாலும் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்டின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டும் டேஞ்சர் ஜோனுக்கு போட சொல்லிடுறாங்க. டேஞ்சர் ஜோன்லருந்து அவங்கள மறுபடியும் கூப்ட்டு, இப்ப இருக்கிற அந்த டாப் 4 இவங்கள சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளா இன்னும் செலக்ட் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. அவங்க தான் உங்களுடைய டாப் 5ல கடைசி மெம்பர் அப்டின்னு சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனாவ தான் காப்பாத்தலாம் அப்டின்னு பார்க்குறாங்க. ரஜத்தும், ஃபைஸும். ஆனா காக்காஜியும், ஷிவும் விக்ராந்த சொல்றாங்க. லயன் சொல்றாரு, எனக்கு மேக்ஸிமம் ஓட்டு வேணும் அப்டின்னு சொல்றாரு. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து கிருஷ்ணாவ செலக்ட் பண்ணிடுறாங்க. கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தர் வரணும். அப்பதான் நெக்ஸ்ட் இயர் இந்த த 50 ஷோ வந்தாக்கா, கேர்ள்ஸ்க்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க கிருஷ்ணாவ செலக்ட் பண்றாங்க 4 பேருமே. கேர்ள்ஸ் அங்க இருக்கிற கேர்ள்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. எங்களுக்கும் சந்தோஷம் தான் அப்டின்னு சொல்லிடுறாங்க. லயன் சொல்றாரு, ஸோ நீங்க தான் டாப் 5. அப்புறம் மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அன்னைக்கு அ மீதி எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அவங்க வந்து எவிக்ட் ஆயிடுறாங்க. ஆனா, அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இருந்து இந்த ஃபினாலே நாளைக்கு இருக்கு இல்லையா? அத அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க அப்டின்னு சொல்லிடுறாரு. ஸோ டாப் 5 நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க. டாப் 5 பிளேயர்ஸ். ஷிவ், ரஜத், கிருஷ்ணா, காக்காஜி மற்றும் ஃபைசு. ஸோ இன்றைய ஃபினாலே எபிசோட்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் எபிசோட். கலர்ஸ்ல 10:30க்கும், ஜியோ ஹாட்ஸ்டார்ல 9:00க்கும் ரிலே ஆக போகுதுங்க. கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இது ஒரு ஓவர் வியூ தான். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு வீடியோல பார்க்கலாம். அந்த டைம் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பாய்.